3 நாய் கத்திட்டே இருந்தது. அதுங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்தா போல. ஹாப்பி பர்த்டே தல. கடவுளே அஜித், கடவுளே அஜித். ஹாப்பி பர்த்டே அஜித். தல வர்ற மாதிரி இது தல படமே மர்த்திட்டானுங்க. ஹாப்பி பர்த்டே ஏகே சார். தல ஹாப்பி பர்த்டே தல. God bless you, God bless you. Super, super. வேற லெவல். ராக்கி ஹாப்பி பர்த்டே தல. I love you தல. ஏகே I love you. நல்லா இருந்துச்சு ப்ரோ. 10 நாளுக்கு அப்புறம் FDFS மாதிரி இருந்துச்சு ப்ரோ. உள்ள நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது ப்ரோ. நிறையா பாட்டெலாம் 2-3 டைம் போட்டாங்க. புது பாட்டெலாம் நிறையா போட்டாங்க. அஜித் பாபு சார் இருக்கார், கார்த்தி இருக்கார். இங்கே ராக்கி தேட்டரில் எல்லாருமே பக்காவாக இருப்பாங்க. சாங்ஸ்லாம் போட்டுருன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் வந்து வேறு லெவலத்தில் பழைய பாட்டெலாம் வந்து செம்மையாக இருக்கும். அஜித்தோட 54th பர்த்டே எப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்ல வரும்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஒரே ஒரு பாம்பு போடுவோம். செலிப்ரேஷன்லாம் பயங்கரம். ஹாப்பி பர்த்டே. எல்லாம் பக்காவாக இருந்தது பிரதர். ஹாப்பி பர்த்டே ஏகே. நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் நல்லா இருக்கணும். அவ்வளோ. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஏகே சார். எப்பயுமே தலை தான், தலை மட்டும்தான். ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. என்றும் ஏகே ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. செலிப்ரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேலே இருந்தால் ஒரு ரேஞ்சே வேறு. இதுக்கப்புறம் வேறு லெவலில் எல்லாமே எங்களுக்கு சூப்பராக வரும் நம்புகிறோம். ஒரு 3 நாய் கத்திட்டே இருந்தது. அதுங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு செருப்படி கொடுத்தா போல. அதான் வேறு லெவலு. இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. அவனுங்களாம் பேசுகிற அளவுக்கு வச்சுக்கல. அவ்வளோதான் இது எல்லாமே. நாளைக்கு வந்தால் நல்லது. அவரே சொல்லிட்டார் அக்டோபருக்கு மேலே தான் வந்து எல்லாமே அப்டேட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆல்ரெடி. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். FDFS பார்த்த மாதிரியே ஃபீலாக இருந்தது. அதோட சூப்பராக பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. போட்டாங்க 3 சாங் போட்டாங்க. சூப்பராக போச்சு. அவர் பர்த்டே ஆனால் அவர் தான் நம்மளுக்கு சொல்லணும், நம்ம தான் கேட்கணும். நம்ம ஹாப்பி பர்த்டே தான் அவள் தான் சொல்ல முடியும். அந்த பேரில் கூப்பிடான்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அது ஒரு எமோஷன் மாதிரி நம்மளுக்கு. நல்லா இருந்தால் போதும். அவர் லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு அஜித் குமார் அல்டிமேட் ஸ்டார். ஹாப்பி பர்த்டே மனித கடவுளே தலையே. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே ஏகே. 54th பர்த்டே வந்து பார்த்தா எங்கள் தலைக்கு வந்து பார்த்தா நாங்கள் ஹாப்பி பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவர் வந்து பார்த்தா ரொம்ப ஆரோக்கியமாக வேற மாதிரி சம்பவம் எங்கேயும் நடக்காது. இந்த சம்பவம் இது வேற மாதிரி நடந்துக்கிற சம்பவம். தல படத்தை பார்த்துட்டு நீயே செதுருவ தல. ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே தல. பத்தோமோஷனான தலைக்கு வாழ்த்துக்கள். வேற லெவல், வேற லெவல். தரமான செய்க. எந்த மாதிரி வேற மாதிரி, எந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி. ஹாப்பி பர்த்டே ஏகே. கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித், கடவுளே அஜித். ஹாப்பி பர்த்டே தல. ஹாப்பி பர்த்டே ஏகே. 54th பர்த்டே வந்து பார்த்தா கொண்டாட எங்கள் ஏகேக்கு பத்மபூஷன் ஏகே. இந்தியாவின் வந்து பார்த்தா பெருமை எங்கள் தலை, எங்கள் ஏகே. இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த எங்கள் தன்னம்பிக்கை நாயகனுக்கு வந்து பார்த்தா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மாமியார் வீட்டில் பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? மாமியார் வீட்டில் பார்ப்பாங்களா? இப்போ இருக்கட்டும், பார்க்கட்டும். ஏகேக்காக வந்து பார்த்தா என் உயிரை கூட கொடுப்பேன். அவர் உயிரை கொடுப்பாரு. தலை வேற மாதிரி, தலை அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி இல்லை, வேற மாதிரி. கடவுளை வந்து அன்பா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 54வது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா வாழ்த்தும். ஹாப்பி பர்த்டே ஏகே சார். அன்கண்டிஷனல் லவ் சார். ஹாப்பி பர்த்டே ஏகே சார். படம் ஓடினதே எங்களுக்கு தானே அதே வைப்பு தானே எப்போவுமே. நான் FDFS நான் வந்தேண்ணா அதே மாதிரி தானே. வீடியோலாம் மஜாவாக வரும் பாரு. நான் ஸ்டோரியில் ஸ்பேம் அடிக்கலாண்ணா. பத்மபூஷன் அஜித் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ப்ரோ மற்றலாம் மாதிரி சும்மா மற்ற ரசிகர்கள் மாதிரி நாங்கள் 20வது வாட்டி பார்க்குறேன், 30வது வாட்டி பார்க்குறேன். நாங்கள் வந்து பொய் சொல்ல மாட்டோம். நான் இப்போ வந்து 6வது வாட்டி பார்க்குறேன்.
ஃபஸ்ட் ஷோ என்ன ஒரு வைப் இருந்ததோ அந்த வைப் தான் இருந்தது, அந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் படம் முடிஞ்சதும் தெரில, செகண்ட் ஹாஃப் படம் முடிஞ்சதும் தெரில. ஒவ்வொரு தடவை படம் பார்க்கும்போதும் அது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இருக்குது ஃபீலு. ஒவ்வொரு சீனுமே தலை வர ஒவ்வொரு ஃப்ரேமு புரியல. ப்ரோ அப்படியே இருக்கு ப்ரோ. எப்படி சொல்கிறது, ஒரு பியூர் ஃபேன் பாய் சம்பவம்னா இதுதான். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு லோகேஷ் கனகராஜ் விஜய் வச்சு எடுத்தாங்க, கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி வச்சு எடுத்தாங்க. அவங்கெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு ஃபேன் பாய்ன்ட்டு சம்பவம்னு சொல்லிட்டு படத்தை எடுத்தாங்க. ஆனால் ஃபேன் பாய் சம்பவம்னா எப்படி படத்தை எடுக்கணும்னு ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு எல்லாருக்குமே. சில பேர் வந்து ஃபேன் பாய் சம்பவம்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபேன் பாய் சம்பவம்னா இப்படி தானே எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா தலை எப்படி சொல்கிறது, ஆதித்ய ரவிச்சந்திரன் வந்து ஒரு டைரக்டராக அஜித் சார் வந்து இந்த படத்தை வச்சு எடுக்கலை. அவர் வந்து நாங்களெல்லாம் எப்படி ஒரு ஸ்க்ரீனில் அஜித் சார் பார்க்கணுன்னு ஆசைப்படுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபேனாக ஒரு ரசிகராக ஒரு அஜித் சாருக்கு ஒரு ரசிகராக இருந்து தலை வர ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு பிரேமுமே ஒவ்வொரு சீன் பை சீனு எப்படி சொல்கிறது அணுவாக ரசித்து எடுத்துருக்கா போல் மனுஷன். தலை வர ஒவ்வொரு காஸ்டியூமும் படத்தில் போப்பா ஐயோ அவர் அழகை பார்க்க பத்தலை ரெண்டு கண்ணுமே. ஏன்னா இன்னைக்கு 54வது பிறந்த நாள் தலைக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் 2024 பிப்ரவரி மாதம் விடாமுயற்சி ரிலீஸு. அதுக்கடுத்தபடியாக 24 ஹவர்ஸ் ரேஸில் வந்து அதுக்கு படத்துக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ் ரேஸில் துபாயில் தேர்ட் ப்ரைஸ் அடித்தார். அதுக்கப்புறம் விடாமுயற்சி ரிலீஸு, அதுக்கப்புறம் யூரோப்பில் 24 ஹவர்ஸில் தேர்ட் ப்ரைஸ் அடித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி படம் ரிலீஸு. அது முடிஞ்ச உடனே இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியில் வந்து செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்காரு. அடுத்து நடக்க போகுது ரேஸ், இப்போ அந்த மே மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தலை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு தான் வந்துவார். ஏன் நான் சொல்கிறேன்னா தன்னம்பிக்கை என்று சொல்லி அவர் பெயரை தான் உச்சரித்து போவோம். தன்னம்பிக்கை என்று சொல்ல தலை பெயரை தான் உச்சரித்து போவோம். ஏன்னா தலைனியா அவருக்கு பேர் வந்துன்னா வெறும் தலையை அவருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தலை இருக்கும். தலையோட தலையை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் தான் பெருசாக இருக்கும். அதுக்காக அவர் தலைன்னு கூப்பிடல. தானா தன்னம்பிக்கை, லானா லட்சியம், அதுக்காகத்தான் அவருக்கு தலைனே பேர் வச்சுருக்காங்க. ஆனால் சில பேர் வந்து அவரோட எப்படி சொல்கிறது மற்றவங்க வந்து மற்ற நடிகர்கள் வந்து இன்னொருத்தர் பட்டத்துக்கு ஆசைப்பட்றாங்க. ஆனால் எங்கள் தலையோட பட்டத்துக்கு மற்றவங்க ஆசைப்பட்றாங்க. அது உங்களுக்கு யார் ஆசைப்படுறாங்கன்னு தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பலை. அஜித் சாருக்கு வந்து இங்கே ராகி தேட்டர் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே தலை, ஐ லவ் யூ தலை. ஹாப்பி பர்த்டே அஜித் சார். ஓகேங்களா, அது சொல்லுங்கள். இருங்க சார், எப்படி என்ன விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி பர்த்டே அஜித் சார். எங்களோட முன்னோட்டி வந்து எப்படி சொல்கிறது வெல்விஷர் நிறையா சொல்லிகிட்டே போகலாம். எங்கள் அஜித் சார் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். அஜித் சார் முக்கியமாக வந்து யாருக்கோசம் படம் நடிக்கிறாரு கேட்டால் ஃபேன்ஸுக்கோசம் தான் நடிக்கிறாரு. மெயினாக ஃபேன்ஸுக்கோசம் தான் நடிக்கிறார். ஒரு கஷ்டமும் படுறாரு, ஒவ்வொரு மேக்கிங்லேயும் பார்க்குறோம். அஜித் சார் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு நடிக்கவே தேவையில்லை. ரொம்ப எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்க ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே அஜித் சார். நெக்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி நெக்ஸ்ட் படம் எங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் நாங்கள் இதே மூமெண்ட்டை இப்படி தான் கொண்டாடுவோம். இது 4ஆவது டைம் தான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் ராகி தேட்ரு, ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணாங்க. தேங்க்யூ ராகி தேட்ரு டீமுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ ஃபார் மீடியா. ஓகே, டெல்லியில் லைட்டு போட்டாங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா தலைன்னு போட்டிருக்காரு. சில பேர் மன்றம் வச்சு தான் இயங்குவாங்க. நாங்கள் வந்து மன்றம் வச்சு இயங்கலை. நாங்கள் எப்படி சொல்கிறது மன்றம் வச்சு இயங்கலை, எங்கள் மனசில் வச்சு இயங்குறோம். அதாவது அஜித் சார் வந்து நான் இதயத்தில் வைக்கல, அவர் இதயமாகவே வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு ஃபேனுமே அப்படி தான் இருக்காங்க.